ப்ரொசீட். தேங்க்யூ யோனா. இந்த கேஸ் முழுக்க ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அரசு தரப்பு விட்னஸை நான் இப்போ கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். வித் யோர் பெர்மிஷன் ஆஃப் கோர்ஸ். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யோனா. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? அதான் பெரியவா சொல்லிட்டார்ல, என்ன ப்ரொசீட் பண்ண சொல்லி போய் உட்காருங்க, கூப்பிட்டப்ப வந்தா போதும். கோ, நான் என் வேலையை பார்க்கணும்ல. என்னது? ஹலோ, நான் சூடா இருக்கும் போதே விட்னஸ் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்ன கேள்விக்குன்னு நான் மறந்து வரல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. கோன் கூப்பிடுங்க. சுப்பையா 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 சுப்பையா. அவர்தாங்க கொலை பண்ணாரு. வெயிட். முதல்ல சத்தியம் பண்ணணும் மிஸ்டர் சுப்பையா, அப்புறம் தான் போய் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பாருங்க, திஸ் புக் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் You உண்மை. can take the book now. அவர் கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சொல்லி கொடுத்ததுங்கறாரே, என்னுடைய சாட்சியங்கள்லாம் சொல்லி கொடுத்தத சொல்றவா இல்ல, போய் மட்டும் தானே நடந்ததை பார்த்துட்டு உண்மையை சொல்றவா. That's very interesting. அதனால தான் உங்க விட்னஸ் மிஸ்டர் சுப்பையா இங்க வந்தோடனே என்ன சொன்னார்? மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணாரு, அதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல? ஆமா சார். So the same மிஸ்டர் சுப்பையா மர்டர் நடந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு? மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, யாரோ திடீர்னு பின்னாடி அடிச்சாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ரைட்? இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? அது ஞாபகம் இல்லைங்க. செலக்டிவ் அம்னீஷியா, உங்களுக்கு உண்மையெல்லாம் மறந்துருமே. ஓகே மிஸ்டர் சுப்பையா, இதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். வெல். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இப்போ சொல்லுங்க. தெரியலங்க. நோ, இப்போ தெரியல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சுப்பையா? என்னையாவது உங்களுக்கு தெரியுதா? நல்ல சாட்சி. வாட் மிஸ்டர் அனந்தராமன்? யோ, ஐ விட்னஸ் இஸ் a blind witness. மிஸ்டர் சுப்பையா, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல. கண்ணாடி வாங்க பணம் இல்லைங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 100 rupees. வெறும் 100 ரூபாய்க்கு பவர் கிளாஸ் வாங்க முடியாத இந்த மிஸ்டர் சுப்பையா 14,000 ரூபாய்க்கு ரீசெண்டா கலர் டிவி வாங்கியிருக்காரு. எங்க இருந்து வந்தது இந்த பணம்? எங்க இருந்து? யுவர் ஆனர், this is totally irrelevant to this case. No. I'm afraid you're wrong, Mr. Anantaraman, as always. This is very much relevant to this case. Just listen. Mr. Subbaiya, மிஸ்டர் தேவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கறதுக்கு ஃபீஸ், பொய்சாட்சி சொல்றதுக்கு ஃபீஸ் 14,000 rupees. ஒரு கலர் டிவி. நான் டிவி வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல சுப்பையா, நீங்க கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தனியா லுக் போட்டு எடுத்து உங்க கலர் டிவில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டாம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே, you can go now. போய் வீட்ல கலர் டிவி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு உங்க கலர் டிவி எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல. go. ஆர்டர். Therefore, Your Honor, இந்த மாதிரி irresponsible people கொடுக்கிற பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால மௌனமா இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் தேவன் குற்றவாளி ஆயிட முடியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவசரப்பட்டு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்க்கு வந்துராதே. Really? இன்னொரு முக்கியமான விட்னஸ் இருக்கு. யாரு? அந்த மர்டரான விக்டிம் தானே? கூப்பிடுங்க அவரை. யுவர் ஆனர், அந்த வீடியோ டேப் இங்க ப்ரொடியூஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. No problem, take your time. அடுத்த திங்கட்கிழமை வாய்தா பண்றேன். எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Thank you, Your Honor. See you on Monday, Ananthu. உருப்படியான விட்னஸ் ஏதாவது கொண்டு வாங்க. சேட்டா, நான் தான். அது மிஸ்டர் சக்கரவர்த்தி நம்ம கேஸ உடைச்சிட்டாரு. என்னையா சொல்ற? வந்து விவரம் சொல்றேன் சேட்டா. போச்சுட்டாங்க. நான் நேர்ல வரேன் சேட்டா. என்ன சொல்றேன்? வரேன் சேட்டா. வந்துட்டே இருக்கேன். எதுக்கு வரணும்? தேவன் ஏதாவது சொன்னாரா? அவர் என் முகத்தை சரியா பார்த்தாருன்னா கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டபர்ன் மேனா இருக்காரு சார் அவரு. நீங்க இந்த போன்ல எனக்கு சொல்லனா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுந்து நீங்க, இப்போ வெளியே கொண்டு வர சொல்றதும் நீங்க, ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதான் எனக்கு புரியல. என்னது? சண்டிகர்ல எந்த சேட்டா ரகு கொல்ல வந்தானோ அந்த சேட்டா ரகு தான் நம்ம நாட்டுல பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமா இருக்கிறவன். சேட்டா ரகு தேவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட எதிரி. ஓ, அப்படியா? புறப்பட்ட இடம் வேற வேறையா இருந்தாலும் எங்க 2 பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். ஆமா, நான் தேவனை இப்ப பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? தேவன், என்ன பாக்குற? மறுபடியும் நீ எதிர்பார்க்காத ஆளா நான் வந்து நிக்கிறேன்னா என்ன பண்றது? ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்ட நீதானே ஆரம்பிச்ச, நீதான் முடிச்சு வைக்கணும். ஆமா,
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்க? மிஸ்டர் தேவன், பேச தேவையில்லாத இடத்துல பேசுறதும் பேச தேவை இருக்கிற இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயா சொன்னாதான் தெரியும். சொல்லு. மிஸ்டர் தேவன், மிஸ்டர் ரத்னவேலு நானும் உங்களுக்கு இங்க எதிரிங்க இல்லை, நண்பர்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். எங்களை விடு. எங்களையும் தாண்டி உனக்காக ஒரு ஜீவன். உமா, உன் மனசுல இருக்கிற ஆறாத காயம் உமா சொல்லித்தான் தெரியும். நீங்க எங்களுக்காக சொல்ல வேண்டாம், ஆனா இவங்களுக்காக கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஜாக்லின், எல்லாரோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது அம்மா கிட்ட இருந்து. ஆனா என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது என் தங்கச்சி கிட்ட இருந்து. பிளாட்ஃபார்ம்ல படம் வரைகிற நானும் படம் பிடிக்கிற ஜீவாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரோட்ல நான் படம் வரையனால தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. ஆமாயா, ஆமா, உன்னாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. மரியாதை கேட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் எது கொடுக்கணும்? நான் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்க மரத்துக்கடியில் உட்காந்து நான் தர மாட்டேன். அதான்டா, அங்கதான் மரத்தடின்னு சொன்னில, அதுக்கு தான்டா வாடகை. மரம் ஒண்ணும் ஒரே ராத்திரில தானா வளரல. நாங்க தான்டா நட்டோம், நாங்க தான் தண்ணி ஊத்தணும். அதனாலதான் கேட்கிறேன், மரியாதை கூட. நான் எவ்வளவோ சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கல. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி வரலன்னா. இன்ஸ்பெக்டர், ஏன் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ரொம்ப சவுண்ட் விட்டு பேசாத, பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். பார், போலீஸ் எதை செஞ்சாலும் முறைப்படிதான் செய்யும். என்ன முறை சார்? என்ன முறை சார்? Do you have any complaint either from public or corporation? Have you given any legal notice? Do you have any court order? You are massacring the downtrodden. Damn it! Instead of enforcing the law, you yourself are breaking the law. All just for money, huh? வெரி குட் மெட்ராஸ்கார். இப்படிதான் இருக்கணும். தப்பு பண்ணவன் போலீஸ்காரன்னு தெரிஞ்சிருந்தோம் உள்ள வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினியே, உன்னை பாராட்டுறேன். என் தங்கச்சியை படிக்க வைக்க நான் பிளாட்ஃபார்ம்ல பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல பறந்து போச்சு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்க வேண்டாம்னு ஜீவா எங்களை ஒருத்தட்ட அழைச்சிட்டு போனா. ஜீவாக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரால் தான் என் வாழ்க்கையில திருப்பம் நடக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க, இனிமே உன் வாழ்க்கையில திருப்பந்தான். இல்லாதவன் தான் கஷ்டப்படணும், அது அவன் தலைவிதி. இருக்கிறவன், ஒன்ன மாதிரி திறமை இருக்கிறவன் கஷ்டப்படவே கூடாது. ஜீவா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கு. வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும். முகத்துக்காகத்தான் இந்த உதவியே. நந்தா, லட்சுமி லட்சுமி கிட்டத்தான் போகணும். சேட்டா செஞ்ச உதவியால பொழுது மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையும் முடிஞ்சது, தங்கச்சி படிப்பும் முடிஞ்சது. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண் எதிரில் இருந்த ஒரே கடமை அவ மனசுல இருந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான். நான் எடுத்த முடிவை சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? சிவா எதுவும் சொல்லல, நீயும் சொல்லல. அப்போ எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? ஜாக்லின், சின்ன வயசுல நீ அழும்போது தூக்கத்துக்கு அழுதியா இல்ல பசிக்கு அழுதியான்னு உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தாமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மனசுக்கு பிடிச்சவன் தானே? சித்தூர்ல இருந்த ஜமீன் குடும்பத்தை படம் வரையறதுக்காக சேட்டா ஒரு நாள் என்ன அனுப்பினார். இது அவங்க விசிட்டிங் கார்டு. நேரமாச்சு, நீ கிளம்பு. ஏ மாரிமுத்த, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறிய. ஆமா, ஏரியா பக்கமா ஆள காணாம 10 ரூபாய்க்கு 3 போட்டோ எடுப்பேன். இப்பெல்லாம் எடுக்கிறது இல்லையா? அதெல்லாம் எடுக்கிறது இல்ல மாமா. இப்பெல்லாம் நம்ம ரேஞ்சே பெரிய ரேஞ்ச் ஆகி போச்சு இல்ல. எம்பி எம்எல்ஏ அந்த ரேஞ்சு தான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு மாமே, டக்குன்னு மேட்டரை முடிச்சு கொடுக்குறேன். யார் எப்போ பெரியார்? டேய், நண்பனோட ஒரு போட்டோ எடுத்துறா. நாளைக்கு பெரியார் நான் கண்டுக்க மாட்டான் நம்மள. நான் வாழ்க்கையில எடுத்துக்கிட்ட முதல் போட்டோ அதான். தங்கச்சி விட்டு பிரிஞ்ச முதல் நிமிஷமும் அதான்.
குளிக்கிறா. நல்ல நேரம். இந்த வீட்டுல எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வாடா. யாரு? ஏய் ஜீவா, எந்த ஒரு பொண்ணையும் முழுசா பார்க்கணும். அப்படி ஒரு பொண்ணை முழுசா பார்த்தாச்சுன்னா நம்ம நினப்பு அவ மனசுல தன்னால ஏறி உக்காந்துரும். அவ நம்ம மடியில வந்து உக்காந்துருவா. இதெல்லாம் உனக்கு புரியாது. வா. வல்லாத்த குட்டியா. சுமாரு உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கள சும்மா விடக்கூடாது. அவார்டு வாங்க போறேன் சேட்டா. எதுக்கு? மத்தவங்க எல்லாம் படம் பண்ணி தான் பெஸ்ட் கேமராமேன் அவார்டு வாங்குவாங்க. நான் ஒருத்தன் தான் பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து அவார்டு வாங்க போறேன். நீங்க தயாரிக்கிற இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு இன்னும் பணத்தை மட்டும் தான் தோண்டி நான் போட்டோ எடுக்கல. மத்த வேலை எல்லாம் பண்ணிட்டேன். இந்தாங்க. நீ அதை எடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒவ்வொரு போட்டோ பின்னாலையும் ஒரு ரேஷன் கார்டு, மாசம் 15 கிலோ அரிசி, குறைஞ்ச விலையில வேற எங்க கிடைக்கும் அவ்வளவும் பணம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வை. எப்பவும் நீதான் எனக்கு பேங்க் லோக்கர். இப்படியே எல்லாத்தையும் கொடுத்து வைங்க. ஒரு நாள் போலீஸ்காரன் வந்து ரைடு விட போறான். ஐயா, போலீஸ் வந்திருக்குங்கய்யா. போலீஸ்? போலீஸா? சேட்டா, சேட்டான்னு வெறும் பேர்ல இருந்தா போதுமா? அண்ணங்கிற மரியாதை நடத்திலையும் இருக்க வேண்டாம். நாங்க உங்களை அண்ணன்னு கூப்பிட்டதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை போதும். இந்த உடம்புல ஓடுற ரத்தத்துல உங்க உப்பு இருக்கு. என்னால கோபம் கூட பட முடியல. போதும், உங்களால சிரிச்சது போதும், அழுதது போதும். பணம் தானே, நீங்க கொடுத்த பணம் எல்லாமே வச்சுக்கோ. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களை விட்டுருக்க விட்டுருக்க. இந்த பொண்ணு வாய் வார்த்தையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா ஃபைல் பண்ணிட்டேன்னா கம்பி என்ன வேண்டியிருக்கும்? ஐபிசி செக்ஷன் 449, 452 ரேப் அட்டெம்ப்ட்ல கூட உள்ள தள்ளிடலாம். ஏமா, உங்க அண்ணன் முடிவை சொல்லிட்டா, நீ என்ன சொல்ல போற? எப்படி எப்படி விட முடியும்? எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? அலெக்ஸ் அவன் தங்கச்சி பண்ண காரியத்தை என்னால எப்படி மறக்க முடியும்? அவன் தங்கச்சி அடிச்ச ஒவ்வொரு அடியும் இங்க வலிக்குது சேட்டானுக்கு. அவன் தங்கச்சி கல்யாணம் அலெக்ஸ் பத்திரிக்கை வச்சிருக்கான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்யறேன் சேட்டா. உயிர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் சேட்டா. சொல்லுங்க. சொல்ற. நாம பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, இது காவியா பியூட்டி பார்லர் தானே? அம்மா,
நான் ஒரு என்கொயரிக்காக சின்ன சீக்ரெட் நமக்குள்ள இருக்கட்டும். என்ன சீக்ரெட்? எங்க அண்ணன் சொல்லாம கொள்ளாம லவ் பண்ணி அது கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த பொண்ணு இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்க இருக்கிறவங்கள ஜாக்லின் யாருன்னு சொல்ல முடியுமா? ஜாக்லின். ஜாக்லின் கெனடி மாதிரி ஜாக்லின் சிவா. லாஸ்ட்ல லாஸ்ட்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அழகான பொண்ணு தான் ஜாக்லின். கிம், லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. டேய் அண்ணா, உனக்கு வேற ஆளே கிடைக்கல. உன்னை விட நான் மோசம் போயிட்டேனே. என்னாச்சு? நான் ரொம்ப மோசம் போயிட்டேங்க. எனக்கு வர நீதோ இவங்கள மாதிரி அவங்கள மாதிரிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அவங்கள மாதிரி இல்லைனாலும் உங்கள மாதிரி துருத்துருன்னு கண்ணு, கியூக்கம்பர் மூக்கு, புசு புசு கண்ணம் எல்லாம் பனாலாச்சு. சிட்டில எத்தனை காலேஜஸ் இருக்கு? ஸ்டெல்லா மேரிஸ், குவீன் மேரிஸ், வாட் எல்ஸ், எத்திராஜ், WCC, எத்தனை காஃபி ஷாப்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் கூட ஒரு ஆள் கிடைக்கல. ஏ அண்ணா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏய் உமா. உமா உமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஜாக்லின்னா, நீ உமான்னு எனக்கு தெரியாதா? ஓ மை காட், ஐயோ, ஒரு செகண்ட்ல என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிட்டீங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன ஜாக்குலின் இன்னும் மறக்கணும்? இப்போ வந்துடுவாங்க. சிவா உங்களை பத்தி குட்டியும் தான் சொல்லிருக்கான். ஆனா உங்க அண்ணனை பத்தி பெரிய புராணமே பாடிட்டான். புராணம் பாடுற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன தெய்வமா? தெய்வம் இல்ல, தேவன். அலெக்ஸ் தேவன். தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் தாய் படைச்சதா சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். நான் மனசுல அறக்குறையா ஏதாவது நினைச்சேனா அது கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. அதுல ஒண்ணு இன்னைக்கு நடக்க போற கல்யாணம். ஓ, நல்ல ஒஸ்தியான அண்ணன் தான். சிவா, டைம் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணுங்களா? நீங்களே ஓகே, பேசுங்க. நானே பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தேர்ஸ் a phone call for you. சிவான்னு போன்ல இருக்காங்க. இதோ இருங்க, நான் போறேன். கல்யாண ட்ரெஸ் ரெடி. இங்க வச்சிருங்க. இங்கயா? ரொம்ப தேங்க்ஸ். மை காட், நீங்க அம்மா. கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்ல, பொதுவா ஆல் கேர்ள்ஸ் லைக் யுவர் கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஆமா, நான் எப்ப மீட் பண்ணலாம்? நீங்க பேசுங்களா? ஏய் உமா. ஓய், நீ எப்படி நடுவுல வந்த? சீக்கிரம் வாங்க. வரோம். மருந்து கொடுத்தாச்சுல, இனி இவ சாவி கொடுத்த பொம்மை மாதிரி. இப்ப இவளுக்கு சுயநனவு தான் போகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை இல்லாம போயிடுவா.